கடவுள் காப்பாற்றினார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள். ஆயனர், சிவகாமி, இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை. நாம் போகலாம், எல்லா விவரங்களும் தாமே நாளைக்கு தெரிந்துவிடுகிறது என்றார். தந்தையும் மகளும் சிவிகைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்றுத் தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சிவிகைக்குப் பக்கத்தில் வந்து நின்றதுமே ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகிக் கொண்டார்கள். மகேந்திர மகா பல்லவர் வாழ்க! திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க! குணபுர மகாராஜா வாழ்க! குமாரச் சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க! என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும்தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்புண்டாயிற்று. சிவகாமி ஆயனருக்குப் பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்குப் பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, ஆயனரே, இது என்ன? நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது? என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீதிலிருந்து இறங்கினார். ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை, பிரபு என்றார் ஆயனர். சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா? என்று சக்கரவர்த்தி கேட்டார். சிவகாமி பயப்படவில்லை, இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி, அன்பு நிறைந்த கண்களால் தமக்குப் பின்னால் அடக்கத்துடன் நின்ற சிவகாமியைப் பார்த்தார். அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பரிவுடன் நோக்கி, சிவகாமி, ஏன் தலை குனிந்து கொண்டிருக்கிறாய்? அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா? என்றார். சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவள் மெளனமாயிருந்தாள். அப்போது ஆயனர், பல்லவேந்தரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா? ஏதோ மிகவும் முக்கியமான காரியமாதலால்தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார்.